இந்த எபிசோடில் நாம் யஷ்வந்த் கிஷோர் இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற கண்ணகி படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். பொருளாதார பின்னணி, குடும்ப பின்னணி ஆகியவற்றின் அடிப்படையில் பெண்களின் வாழ்வியலும் மாறுபடுகின்றது. அப்படிப்பட்ட 4 விதமான மாறுபட்ட பெண்களின் வாழ்க்கையே இந்த கண்ணகி. லிவிங் டுகெதராக உதவி இயக்குனர் யஷ்வந்த் கிஷோருடன் வசிக்கிறார் கீர்த்தி பாண்டியன். தனது கர்ப்பத்தை கலக்க முயற்சிக்கிறார். கிராமத்தில் வசிக்கும் அம்மு அபிராமிக்கு பலர் வந்து பெண் பார்த்து விட்டு போனாலும் திருமணம் தலைப்பட்டு கொண்டே இருக்கு. விவாகரத்து கேட்கும் கணவன் குடும்பத்தாரின் வழக்கை எதிர்கொள்பவராக வித்யா பிரதீப். திருமணம் செய்து கொள்ளாமலே தன் விருப்பப்படி வாழ நினைக்கும் மாடர்ன் பெண்ணாக ஷாலின் சோயா. இந்த 4 பெண்களின் வாழ்க்கையில் என்னென்ன நடக்கிறது என்பதே படத்தோட மீதி கதை. 4 பெண்களின் கதை என்றாலும் அம்மு அபிராமி சம்பந்தப்பட்ட காட்சிகள் தான் அதிகம் இடம்பெற்றிருக்கின்றது. அம்முவின் கதாபாத்திரம், நடிப்பு, அவரது அம்மாவாக மௌனிகா, அப்பாவாக மயில்சாமி, இருவரது கதாபாத்திரம், நடிப்பு ஆகியவை மற்ற 3 பெண்களின் கதையிலிருந்து மிகவும் யதார்த்தமாக அமைஞ்சிருக்கு. உதவி இயக்குநராக இருக்கும் யஷ்வந்த் கிஷோர், அவரது காதலி கர்ப்பமாக இருக்கும் கீர்த்தி பாண்டியன் அதற்குள் குழந்தை வேண்டாம் என கருவை கலைக்க அலைகிறார்கள். எங்காவது ஒரு இடத்தில் அவர்கள் அந்த கருவை தவிர்ப்பார்கள் என நம் நினைத்து வைத்து ஏமாற்றிருக்கிறார் இயக்குனர். கணவர் குடும்பத்தார் கேட்கும் விவாகரத்தை கொடுக்காமல் அவருடன் சேர்ந்து வாழ நினைத்து ஏமாற்றத்தை சந்திக்கிறார் வித்யா பிரதீப். பின்னர் அவருடைய வழக்கை நடத்தும் வெற்றியை காதலிக்கும் ஆரம்பிக்கிறார். விவாகரத்தான ஒரு பெண்ணை இந்த சமூகம் எப்படி பார்க்கிறது என்பதை இந்த கதைப்பகுதிகள் மூலம் உணர்த்துகிறார் இயக்குனர். 2K காலத்தில் சுயமாக சம்பாதிக்கும் ஒரு சில பெண்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பது ஷாலின் சோயா கதாபாத்திரமாக வடிவமைக்கப்பட்டிருக்கு. நிஜத்திலும் இப்படி சிலர் இருக்கிறார்கள் என்றாலும் குடி, புகை, உறவு என அவரது கதாபாத்திர வடிவமைப்பு கொஞ்சம் பயமுறுத்தும் செய்யுது. அந்த பயமுறுத்தும் காரணம் கதாபாத்திரத்தில் ஒன்றியடித்துள்ள ஷாலின் நடிப்பு. வித்யா பிரதீப் காரணனாக வெற்றி, ஷாலின் காரணனாக ஆதி சுதாகர், கீர்த்தியின் காரணனாக யஷ்வந்த் கிஷோர் அவர்களுக்கான காட்சிகள் தங்கள் இருப்பை பதிவு செஞ்சிருக்காங்க. ரகுமானின் பின்னணி இசை, ராம்ஜியின் ஒளிப்பதிவு, 4 விதமான கதைகள், அதனதன் கதாபாத்திரங்கள் என அவற்றின் வேறுபாட்டை அழுத்தமாய் பதிய வச்சிருக்கு. கதையாக ஆரம்பித்து சிக்கலை நோக்கி நகர்ந்து தீர்வுக்கும் நகர்கிறது படம். ஆனால் கிளைமேக்ஸில் அதெல்லாம் ஒரு கதை என முடித்து அந்த 4 பெண்களின் கதாபாத்திரங்களிலும் கீர்த்தியை மடிக்க வைத்து பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறார் இயக்குனர். அதுவரையில் படத்தை அழுத்தமாக நகர்த்திவிட்டு முடிவில் இப்படி குழப்பத்தை ஏற்படுத்தி படத்தின் தரத்தை கீழிறக்கிவிட்டான் தோணும்.